முருகேசனுடைய ஈகம் என்பது ஒப்பீடு செய்ய முடியாத ஒன்று. வெளிப்படையான அச்சுறுத்தல், தலையே போனாலும் எம் மக்களுக்கான அரசியல் உரிமையை நிலைநாட்டுவேன் என்று உறுதி பூண்டு தமிழுக்கு தலை கொடுத்தான் குமணன் என்பதைப் போல அரசியல் உரிமைகளுக்கு தலை கொடுத்தான் மேலவளவு முருகேசன் என்கிற ஒரு மாபெரும் ஈகத்தை செய்த மாமனிதன் மேலவளவு முருகேசன். அந்த நாளில் நாம் அங்கே கூடுவதும் இந்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதும் நம்முடைய அரசியல் கடமைகளுள் ஒன்று, சமூக கடமைகளுள் ஒன்று. எனவே எனது அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஜூன் 30 காலை 10 மணி அளவில் மேலவளவில் சந்திப்போம். அந்த மாவீரர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது கட்டுப்பாடு என்பதுதான். இது போன்ற வீரவணக்க நிகழ்வுகளுக்கு வரக்கூடிய தோழர்கள் யாரும் போதைப் பொருள்களுக்கு ஆளாகாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தோழர்களை அந்த நிகழ்வுகளுக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் நாம் அந்த நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தி பாதுகாப்பாக திரும்ப வேண்டும். விபத்து நேருவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. சாதி வெறியர்களுக்கு, மத வெறியர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துவிடக்கூடாது. காவல்துறையின் பாதுகாப்புக்கு நாம் மேலும் ஒத்துழைக்க வேண்டும். அவர்களுக்கு ஒத்துழைப்பது மூலம் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். எனவே இருசக்கர வண்டிகளில் வர வேண்டாம். வேன் போன்ற வண்டிகளில் பாதுகாப்பாக வர வேண்டும். வண்டிகளின் மேற்கூரைகளில் அமர வேண்டாம். உள்ளேயே அமர்ந்து வர வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளுக்கு செல்லுகிற போது கூச்சல் எழுப்பக்கூடாது. பொதுமக்களின் அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில், அவர்களின் கவனத்தை சிதற வைக்கக்கூடிய வகையில் நம்முடைய நடவடிக்கைகள் அமையக்கூடாது. எனவே தோழர்கள், இதிலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். எத்தனை ஆயிரம் பேர் திரளுகிறோம் என்பதை விட எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டை நாம் கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நிதானமாக பயணிக்க முடியும், நீண்ட தூரம் பயணிக்க முடியும், பாதுகாப்பாக பயணிக்க முடியும். நம்முடைய அரசியலையும் வெகுவாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த நிகழ்வில் தமிழகம் தழுவிய அளவில் நமது கட்சியை சார்ந்த தொண்டர் அணியை சார்ந்த தோழர்கள், தன்னார்வ தொண்டர்கள், வாலண்டியர்ஸ், பிளாக் அண்ட் பிளாக் யூனிஃபார்ம், கருப்பு சீருடை அணிந்து வருவார்கள். அவர்கள் ஒழுங்குபடுத்துவார்கள். ஆங்காங்கே காவல்துறையினரோடு முக்கியமான இடங்களில் நின்று ஒழுங்குபடுத்துவார்கள். அதற்கு தோழர்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். பொதுமக்களுக்கு எரிச்சலூட்டக்கூடிய வகையில் எந்த முழக்கங்களையும் எழுப்பக்கூடாது. வீர வணக்க முழக்கத்தை தவிர வேற எந்த முழக்கமும் எழுப்பக்கூடாது. அதுவும் நினைவிடத்திலே மட்டும் எழுப்ப வேண்டும், பயணங்களில் எழுப்பக்கூடாது. எவ்வளவு ஆர்வம் இருந்தாலும் கூட அந்த ஆர்வத்தை முறைப்படுத்துவதுதான் அரசியல். எவ்வளவு வேகம் இருந்தாலும் கூட வேகத்தில் நிதானம் காட்டுவதுதான் நீண்ட பயணத்திற்கு ஏதுவாக அமையும். எனவே மதுரை மற்றும் மதுரையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய முன்னணி தோழர்கள் இவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டு, கருத்திலே கொண்டு, தான் மட்டும் கட்டுப்பாடாக இருந்தால் போதாது, நம்மோடு வரக்கூடிய அனைவரும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு
நம்மோடு வருகிறவர்கள் மட்டுமல்ல, அந்த நிகழ்வில் பங்கேற்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். அதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்கிற அந்த புரிதலோடு நீங்கள் அந்த களத்திலே ஒருங்கிணைய வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.